பிரைஸ் லார்ட், ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். கர்த்தர் இது நாள் வரை நம்மை கிருபையாய் நடத்தினார், தொடர்ந்து நம்மை நடத்துவார். ஹalleluya. எல்லோரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி வண்ணமாக நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, மீண்டுமாக நாங்கள் சகோதரர்களாக இணைந்து உம்முடைய பிள்ளைகளாக இணைந்து இயேசுவின் நாமத்தினால் சந்நிதிக்குள்ளாய் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களுடைய சத்தத்தை கேட்க அல்ல, மனிதர்களுடைய ஆலோசனைகளை கேட்க அல்ல, உம்முடைய ஆலோசனையை கேட்க, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாங்கள் ஒருங்கிணைந்து ஐக்கியமாய் உம்முடைய சந்நிதிக்குள்ளாய் கடந்து வருகிறோம். பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவோடு கூட ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் வெளிப்பட போகிறாருக்கா நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடியானையும் இங்கு ஆண்டவரே இந்த அறையில் இருக்கிற இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ரத்தத்தின் மறைவுளாய் மறைத்து வல்லமையாய் நீர் இடைப்படும்படியாக இடையன் செபிக்க ஆண்டவர். நீர் தாமே ஆண்டவரே உடைய நாமத்தின் மகிமைக்காக நீர் எங்களோடு கூட பேச போகிறாருக்கா நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகல கன மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? அங்கே என்ன சொல்லியிருக்குது பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Taste and see that the Lord is good. Blessed are those who trust in the Lord என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் தேவன் எவ்வளவு அருமையானவர், நல்லவர், சிறந்தவர், வல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை ருசி பார்க்கும்படியாக அவரோடு கூட கிட்டி சேர்ந்து நாம் வாழும் பொழுது, அவருடைய அருகாமையில் சேர்ந்து வாழும் பொழுது, அவரை சேர்ந்து வாழும் பொழுது, அவரை சார்ந்து வாழ்ந்த பொழுது நாம் அதை அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், நாம் நிச்சயமாக அனுபவித்தும் கொள்ளலாம். இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவன் எனக்கும் உங்களுக்கும் மிகவும் பிரியமான பரலோகத்தின் தகப்பனாய் இருக்கிறார். என்னையும் உங்களையும் நேசித்த காரணத்தினால் என்னையும் உங்களையும் மீட்டெடுக்கும்படியாக, என்னையும் உங்களையும் சுதந்திரத்து கொள்ளும்படியாக, அவருடைய பிள்ளைகளாய் ஆக்கும்படியாக அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று கூட பாராமல் இயேசு கிறிஸ்துவை எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் அனுப்பி வைத்தார். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அறையுண்டு மறிக்கப்பட்டது, அவர் இறந்தது எனக்கும் உங்களுக்கும் பரலோகத்திற்கு செல்லும்படியாக ஒரு டிக்கெட்டை வாங்கி தருவதற்காக அல்ல, நானும் நீங்களும் பரலோகத்திற்கு செல்லும்படியாக ஒரு ரசீதை எனக்கும் உங்களுக்கும் தருவதற்காக அல்ல. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் தானே, எல்லோரும் சொல்லுங்க, இந்த உலகத்தில் தானே, இந்த உலகத்தில் தானே அவர் நல்லவர் என்று ருசி பார்க்கும்படியாக, அவர் வல்லவர் என்று ருசி பார்க்கும்படியாக, அவர் போதுமானவர் என்று ருசி பார்க்கும்படியாக, நம்முடைய நல்ல தகப்பன் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக அவர் இந்த உலகத்தில் தானே நம்மை ஆசீர்வதிப்பார், இந்த உலகத்தில் தானே நம்மை உயர்த்துவார், இந்த உலகத்தில் தானே நம்மை சுகப்படுத்துவார், இந்த உலகத்தில் தானே நம்மை எல்லா கிருபையாலும் நிரப்பி வல்லமையாய் நம்மை உபயோகப்படுத்துவார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எல்லோரும் பரலோகத்தில் செல்வது நல்லதுதான். பரலோகத்தில் போகும்போது அங்கு துக்கம் இல்லை, துயரம் இல்லை, நிச்சயமாக பிணி இல்லை, நோய் இல்லை, ஒரு வறுமையும் இல்லை, உண்மைதான். ஆனாலும் அவரை சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றெடுத்த இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது எல்லோரும் நெஞ்சோடு கூட கையை வைத்து சொல்லுவீர்களா? இயேசுவானவர் என்னுடைய சொந்த இரட்சகர், இயேசுவானுடைய இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவானுடைய இரத்தத்தால் என்னுடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது, இயேசுவானவர் அந்த இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரித்து இருக்கிறார், இயேசு சிலுவையில் அறையுண்ட காரணத்தால் நான் என்னுடைய எல்லா சாபங்களையும் அவர் நீக்கி இருக்கிறார், எல்லா வறுமையும் நீக்கி இருக்கிறார், எல்லா வேதனையும் நீக்கி இருக்கிறார் என்று நாம் அறிந்து நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், மீட்கப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் சிறந்தவர்களாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் அவன் புதிதாயிருக்கிறான், பழையதெல்லாம் ஒழிந்து போயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பழையதெல்லாம் என்ன பழையது? பிரியமானவர்களே, நம்மை வெறுப்போடு கூட நம்மை அழித்து விட வேண்டும், நம்மை முற்றிலுமாக இல்லாதாக்க வேண்டும் என்று சொல்லி சத்ருவானவன் அவன் எப்படியாவது நம்மை விழுங்கி விடலாம் என்று சொல்லி அவன் ஓடி ஆடிக்கொண்டிருக்கிறான்.
ஆனால் என்னை உங்களை நேசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யோவானுடைய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம். ஹல்லேலூயா. சத்ருவானவன் நம்மை விழுங்க பார்க்கிறான், நம்மை திருட பார்க்கிறான், நம்மை முற்றிலுமாய் அழிக்க பார்க்கிறான். ஆனால் தேவனோ, நம்மை நேசிக்கிற தேவனோ நமக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவுமாய் வந்திருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனம். நிறைவானது கடந்து வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று அங்கே சொல்லப்படுது. அந்த அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரம் அன்பின் அதிகாரம். இட்ஸ் a சாப்டர் ஆஃப் லவ். அன்பு நிறைவானதாக இருக்கிறது. அந்த அன்பு நமக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது குறைவான எல்லா விதமான தீங்கும் நீங்கி போகும். நிறைவான அன்பாகிய வெளிச்சம் நமக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது குறைவான இருளை எல்லாம் அது நீக்கிவிடும். பிரியமானவர்களே, அந்த அன்பு யார் பிரியமானவர்களே? அந்த அன்பு வேறு யாரும் அல்ல, நம்முடைய தேவன் தான் அன்பாய் இருக்கிறார். 1 யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனமும் 16வது வசனம் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. God is love. God is loving you என்று அல்ல, God can love you என்று அல்ல, God is love. அவருடைய நேச்சரே, அவருடைய இயல்பே அன்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க பிரியமானவர்களே? அவர் அவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார். அவருடைய ஒரே பேரான குமார் என்று கூட பாராமல் இயேசுவை அனுப்பித்தாரே, அந்த நேரத்திலேயே நமக்கு அந்த அன்பை புரிந்து கொள்ளலாம். ஒரு தூதனை அனுப்பி இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு காரியங்களை செய்திருக்கலாம். தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை மறுப்பதற்கு விட்டு கொடுக்காமல் வேறு வழியாக நம்மை சுதந்திரித்திருக்கலாம், அவருடைய பிள்ளைகளை ஆக்கி இருக்கலாம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது பிரியமானவர்களே. நம்முடைய பாவமும் அக்கிரமும் நம்முடைய எல்லா விதமான மீறுதல்களும் அவ்வளவு பெரிதாயிருந்த காரணத்தினால், அவ்வளவு பயங்கரமாயிருந்த காரணத்தினால், அவ்வளவு கோரமாயிருந்த காரணத்தினால் அதை மாற்ற ஒரே ஒரு வழிதான். அந்த பரிசுத்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு கிடையாது பிரியமானவர்களே. அந்த பரிசுத்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் நமக்கு மீட்பு கிடையாது. அந்த ஒரே ஒரு பலியால் தான் நானும் நீங்களும் அந்த நித்திய அழிவிலிருந்து நாம் தப்பித்திருக்கிறோம். அந்த நித்திய ஆக்கினையிலிருந்து நாம் தப்பித்திருக்கிறோம். We have been saved from the eternal damnation. We have been saved from the eternal curse. ஏனென்றால் இயேசுவானவர் அவருடைய இரத்தத்தால் நம்மை மீட்டிருக்கிறார். அவருடைய சொந்த ஜீவனை தந்து, அவருடைய பரிசுத்த ஜீவனை தந்து நமக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 38 முதல் 42 வரை வசனங்கள். நாம் வாசித்த முதலாவது வசனம் மீண்டுமாய் சொல்லுகிறேன். சங்கீதம் 34வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் எப்படியாக நல்லவர் என்று இந்த பாகத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில், இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டுடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். எல்லாரும் சொல்லுங்கள், தேவையானது ஒன்றே. அந்த ஒன்று என்ன என்று தான் நாம் இன்றைய தினம் தியானிக்க போகிறோம். ஒன்று, நாம் தேவன் நல்லவர் என்று எப்படியாக ருசி பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுடைய பாதத்தருகே, இயேசுவின் பாதத்தருகே மரியாள் உட்கார்ந்து இருக்கிறாள். மரியாளுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்டோடு கூட, அவளுக்கு எதிராக ஒரு பிரச்சனையோடு கூட, ஒரு
காரியமாய் அந்த மார்த்தாள் வருகிறாள். இந்த இடத்தில் மரியாள் ஏதாவது பேசினாளா? இல்லை. மரியாளுக்கு பதிலாக இயேசு பேசுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? நானும் நீங்களும் இயேசுவை ருசி பார்க்கும்படியாக, தேவனை ருசி பார்க்கும்படியாக அவருடைய சந்நிதியிலாய் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் நல்லவராய் இருக்கிறபடினால் நானும் நீங்களும் பேச வேண்டாம். அவர் எனக்காக உங்களுக்காகவும் பேசுவார். அவர் எனக்காக உங்களுக்காகவும் வாதாடுவார். அவர் எனக்காக உங்களுக்காகவும் யுத்தம் செய்வார். அவர் எனக்காக உங்களுக்காகவும் திறப்பின் வாசல் நின்று பிதாவின் பாரிசத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்று நமக்கு தருவார். பிரியமானங்களே, எத்தனை பேர் புரியுது பிரியமானங்களே? நானும் நீங்களும் சண்டை போட வேண்டாம். நானும் நீங்களும் தர்க்கம் பண்ண வேண்டாம். நானும் நீங்களும் மற்றவர்கள் கேள்வி கேட்பதற்கு அதற்கு எதிராக அதற்கு பதிலாக ஒன்றும் நீங்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் செய்வது ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும். சங்கீதம் 46 அதிகாரம் 10 வசனம், பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஹி இஸ் காட். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் தேவனாயிருக்கிறபடியினால் அவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து பக்குவமாக கிரமமாக அவர் சிரத்தையோடு கூட எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் நேர்த்தியாய் ஏற்ற வேளையில் அவர் செய்து தருவார். அவர் எப்படியாக செய்து தருவார் தெரியுமா பிரியமானவர்களே? அற்பமாய் அல்ல, சொற்பமாய் அல்ல, ஏராளமாய் தாராளமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவுண்டாகும்படியாக ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நமக்கு தருவார். பிரியமானவர்களே, நாம் நேசிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் நேசிக்கிற தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பொக்கிஷங்களையும் கொண்ட நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை அவர் சிருஷ்டித்த பொழுது எல்லாம் நல்லது என்று கண்டு அவர் ஒரு காரியத்தை செய்தார். 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். ஏன் ஓய்ந்திருந்தார்? மிகவும் களைத்து போனபடினால் ஓய்ந்திருந்தாரா? இல்லை பிரியமானவர்களே, நம்மை சிருஷ்டித்த தேவன் களைத்து போகிற தேவன் அல்ல. அவர் களைத்து போக மாட்டார். அவர் மயங்க மாட்டார், தூங்க மாட்டார். என்றும் விழித்திருந்து நம்மை கண்காணிக்கிற தேவனாயிருப்பார். எத்தனை பேர் நீங்கள் தூங்குவதற்கு முன்பதாக, ஆண்டவரே நான் தூங்க போகிறேன், என்னுடைய வீட்டை பார்த்துக்குங்க, என்னுடைய குழந்தைங்களை பார்த்துக்குங்க, என்னுடைய வேலையை பார்த்துங்க, என்னுடைய கலக்கமோடு தூங்கியிருக்கீங்களா? யாருமே தூங்குறதே கிடையாதா? தூங்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தூங்குறீங்க. அது தூங்குற அந்த 7 மணி நேரம் 8 மணி நேரம், சிலவங்க 10-12 மணி நேரம் தூங்குவாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது? இந்த உலகத்தை நம்ம ஏதாவது என்ன சுவிட்ச் போட்டு ஆஃப் பண்ணிட்டே படுக்கிறோம்? இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தூங்கினாலும் நமக்காக நம்மை கண்காணிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர் அவர் விழித்திருந்து அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் விழித்திருக்கும் பொழுது நம்ம காலக்கு, ஐயோ நான் நாளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன், என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய சரீரத்தில் இப்படி ஒரு நோயாக இருக்கிறத நான் என்ன பண்ணுவேன்? முழிச்சிருக்கும் போது பிரச்சனை. அப்போ சிலவங்க என்ன பண்ணுவாங்க? முழிச்சிருக்கும் போது வேதனையாக இருக்கும் பொழுது அதை மறைக்கும்படியாக, அதை மேற்கொள்ளும்படியாக சில காரியங்களை செய்கிறார்கள், சிற்றின்பங்களில் ஈடுபடுகிறார்கள். கரையா நான் சொல்கிறது சரிதானே? அது என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போது அந்த சிற்றின்பங்கள் நம்ம ஈடுபடும் பொழுது, அந்த மயக்கத்தில் இருக்கும் பொழுது, அந்த போதையில் இருக்கும் பொழுது, அந்த சினிமா பார்த்து கொண்டிருக்கவங்க 2-3 மணி நேரம் இல்லை என்றால் அந்த போதை மாறுகிற வரைக்கும் எல்லாம் மறந்தது போல தோன்றும். ஆனால் மறுபடியும் பிரச்சனை வரும் இல்லையா? அப்போ பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லை. இந்த முடிவு தீரணும்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்குது. இயேசு அண்டை மரியாளை போல பாதத்தருகே வந்து அமர்ந்து கொள்ளும். தேவையானது ஒன்றே. அந்த ஒன்று என்ன அப்படின்னா, மரியாள் தன்னை விட்டுடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த தேவன் ஓய்ந்திருந்தது போல, அந்த தேவன் இளைப்பார்னது போல இந்த அருமையான சகோதரி மரியாள் இயேசுனுடைய பாதத்தருகே ஓய்ந்திருந்தாள். என்ன பண்ணா? ரெஸ்ட் எடுத்தாள். யாரெல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? தேவனுடைய சந்நிதியில் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. எதுவும் தூங்கிடாதீங்க சரியா? அதனால தான் கண்ணை முடிச்சு எல்லாரையும் பார்க்குறேன், யாராவது தூங்கியிருக்கீங்களான்ட்டு. ரெஸ்ட் எடுக்கிறதுனா தூங்குறது மட்டும் கிடையாது. ரெஸ்ட்டுக்கு நிறைய மீனிங் இருக்குது. ரிலாக்ஸ் பண்ணலாம், ரீபொசிஷன் பண்ணலாம்.
சரிங்களா? ரொம்ப நேரம் நின்றுருந்தா கால் வலிக்கும், அதனால் கொஞ்சம் நேரம் உட்காரலாம். ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சரிஞ்சு படுத்துக்கலாம் இல்லையா? படுத்துருக்கும்போது கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை மூடிட்டு கொரட்டை விடலாம், தூங்கலாம். அதுக்கப்புறமும் இது பண்ணலாம் இல்லைங்களா? இதுதான். அப்போது ரெஸ்ட் எடுக்க வேறொரு விஷயம், ஓடிக்கொண்டு இருக்கிற திடீர்னு கொஞ்சம் நேரம் நின்று நிதானமாக பக்குவமாக அவருடைய அந்த மூச்செல்லாம் கரெக்டாக ஆறு வரைக்கும் நிற்பார் இல்லைங்களா? அதுவும் ரெஸ்ட்டு தான். நான் சொல்கிறது புரியுதா? ரெஸ்ட்னா என்ன புரியுது இல்லைங்களா? அப்போது இந்த ரெஸ்ட்டுக்கு REST, இந்த அருமையான சகோதரி இந்த RESTலேருந்து என்ன பண்ணாலும் பார்க்கலாம். அப்போது என்ன பண்ணானா, இயேசுவும் சீடர்களும் வந்தார்கள். அப்போ சீடர்கள் எத்தனை பேர் பிரதர்? இந்த சைடு 12, இந்த சைடு இயேசுக்கு சீடர்கள் எத்தனை பேர்? 12 பேர். அப்போ மொத்தம் 13 பேர் இல்லைங்க. 12 + 1 13. இவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது சமைச்சு கொடுக்கணும். அதுக்காக மார்த்தாள் என்னென்னமோ வேலை பண்ணுறாங்க இல்லையா? அப்போ இயேசு, ஆமாம் நீ ரொம்ப நல்லா கரெக்டாக சொன்னா, ஏன் இவங்க உட்காந்துருக்க, நீ போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னாரா? இல்லை. என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா, he is more concentrating how much we are in fellowship with him. அவரோடு கூட உறவாடுகிறது எவ்வளவா இருக்கிறது என்று பார்க்கிறார். அவருக்காக ஊக்கமாக வேலை செய்வதை காட்டிலும், அவருக்காக உண்மையாய் அநேக சேவைகளை செய்வதை பார்க்கிலும், ஊழியம் செய்வதை காட்டிலும் அவர் என்னிலும் உங்களிலும் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அவரோடு கூட கிட்டி சேர்ந்து அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன். இந்த கடந்த அந்த 6 மாதங்கள் முடிந்து விட்டு, இந்த 6 மாதத்தில் எவ்வளவு நாள் ஒரு 5 நிமிடமாவது இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து ஒன்றும் பேசாமல், பாருங்க ஏதாவது பேசினதாக சொல்லியிருக்காது இல்லை, பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். She was not speaking, she was not praying, she was not praising, she was not worshiping, but she is listening. மிகவும் கூர்மையோடு கூட, மிகவும் பொறுமையோடு கூட, மிகவும் கவனத்தோடு கூட அவர் சொல்லுகிற அந்த கிருபை நிறைந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக அவள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். நானும் நீங்களும் இந்த 6 மாதத்திற்கு இடையிலாக எவ்வளவு நாள் அப்படியாக உட்கார்ந்து இருக்கிறோம் பிரியமானவர்களே? போகும் பொழுதெல்லாம் ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை ரட்சியும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும், நல்ல சம்பளத்தை தாரும், உயர்வை தாரும், எல்லா காரியங்களும் நாம் ஜெபிக்கிறோம். நல்லது 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 நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவனை ஊற்றிவிட வேண்டும் என்று சங்கீதம் 62:8 சொல்லுகிறது. ஆனாலும் இந்த இடத்தில் அங்கு பாருங்கள், தேவையானது ஒன்று, தன்னை விட்டுடுபடாத நல்ல பங்கை, the best part என்ன தெரியுங்களா? the best part is the resting. best part is the rest. hallelujah. ரெஸ்ட் எடுக்கும்படியாக, இளைப்பாறும்படியாக தேவனுடைய பாதபடியில் அவள் அமர்ந்திருந்தாள். ஆர் என்பது she was releasing her control to Jesus Christ. அவளை கட்டுப்பாடு பண்ணி வைத்திருந்த பயத்தை, கட்டுப்பாடு பண்ணி வைத்திருந்த அந்த தேவைகளை, கட்டுப்பாடு பண்ணி வைத்திருந்த அவளுடைய எல்லா விதமான வேதனைகளை, துயரங்களை, துன்பங்களை எல்லாவற்றையும் தேவனுடைய சந்நிதியில இறக்கி வைக்கும்படியாக அவள் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தாள். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப நானும் நீங்களும் வாட் எவர் கண்ட்ரோல்ஸ் us, maybe fear, maybe shame, maybe the wants or needs in our lives, whatever is controlling us, maybe anything that is you are going through as a struggle, that is troubling you, come to Jesus' feet and release it to Jesus Christ. Hallelujah. ஆண்டவருடைய சந்நிதியிலாக முற்றிலுமாய் உங்களை விடுவியுங்கள். இரண்டாவது அவள் என்ன செய்தாள் என்று பார்த்தால், அவர் சொல்லுகிற வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். அவர் சொல்லுகிற அந்த கிருபை நிறைந்த வசனங்களை எல்லாவற்றையும் அவள் தழுவி கொண்டாள். She embraced every word that was spoken by Jesus Christ. அவர் சொல்லுகிற அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள்,
நன்மை நிறைந்த வார்த்தைகள், அன்பு நிறைந்த வார்த்தைகள், அந்த இரக்கத்தின் வார்த்தைகள், அவளை உயிர்ப்பிக்கிற அந்த வார்த்தைகள், அவளை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், அவரை ஊக்குவிக்கும் வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவள் அப்படியே தழுவி கொண்டாள். She embraced every word that fell from the mouth of Jesus Christ. Hallelujah. நானும் நீங்களும் அப்படியாக இருக்கிறோமா பிரியமானவர்களே? நாம் எழுந்ததும் நம்முடைய தொலைபேசி எடுக்கிறோம், மொபைல் எடுக்கிறோம், டிவியை ஆன் செய்கிறோம், இல்லை நியூஸ் பார்க்கிறோம். அது பார்க்கிறது நமக்கு சமாதானத்தை தருகிறதா இருக்கிறதா? நமக்கு நம்பிக்கை தருகிறதா இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் நம்பிக்கை ஊட்டுகிற வசனம் இந்த வேதத்தில் இருக்கிறது. நம்மை உற்சாகப்படுத்துகிற வசனம் இந்த வேதத்தில் இருக்கிறது. நம்மை ஊக்குவிக்கிற வசனம் இந்த வேதத்தில் இருக்கிறது. நம்மை நிச்சயமாக என்னுடைய கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றையும் நல்லபடியாக எனக்கு நடத்தி தருவார் என்று நம்மை அடுத்த நாளைக்குள்ளாக எதிர்பார்ப்போடு கூட நம்மை நோக்கி பார்க்கும்படியான அந்த கிருபையும் ஞானமும் தருகிறதான வார்த்தைகள் இந்த வேதத்தில் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக we have to release every control to Jesus Christ. இரண்டு, we have to embrace every word that is proceeding from the mouth of God. மூன்றாவது, எஸ் என்றால் சரண்டர். ஆண்டவரே, இதோ அடியேன் ஆண்டவரே, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அதை அப்படியே நான் கேட்டு கீழ்ப்படிந்து கொள்ளுகிறேன். நீ என்ன சொன்னாலும் சரி, அதை புரியுதோ புரியலையோ, தெரியுதோ தெரியலையோ, என்னால் முடியுமோ முடியாதோ, அதை அப்படியே நான் கீழ்ப்படுகிறேன். நான் முடியுமோ முடியாதுன்னா அவன் முடியாத அவர் சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே. அவர் சொன்னால் அதை செய்யும்படியான அந்த செய்யக்கூடிய கிருபையும் திறமையும் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா நாதத்தின் ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 28 verse 11. அங்கு ஒரு நபரை நாம் பார்க்கிறோம், யாக்கோபை பார்க்கிறோம். அவன் தன்னுடைய அண்ணனை ஏமாற்றி விட்டு தாயின் தகப்பனும் சொன்ன வார்த்தையின்படியாக தன்னுடைய தாய் மாமனுடைய வீட்டுக்கு ஓடி செல்லுகிறதான ஒரு இடம். போகும்பொழுது ஒரு இடத்துக்கு கடந்து செல்லுகிறான். அங்கு சூரியன் அஸ்தமிக்கிறது. அந்த இடத்தில் ஒரு கல்லை எடுத்து வைத்து அது தலைமேல் சாய்த்து அங்கு இளைப்பாறும்படியாக அவன் படுத்திருக்கிறான். நம்ம என்ன பேசி கொண்டிருக்கிறோம்? ரெஸ்ட். இளைப்பாறும்படியாக அவன் படுத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த சூரியன் அங்கே அஸ்தமிக்கிறது. அப்போ அங்கே இயேசு அந்த தேவனானவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மீண்டுமாக இந்த இடத்திற்கு நான் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். 28:15. நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாதிருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பிரியமானவர்களே? உங்களுக்கு வாக்கு கிடைத்தது என்று சொன்னால் அதை இறுக்கமாய் பிடித்து கொள்ளுங்கள். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அப்போ நான் எதில் ரெஸ்ட் பண்ணணும்? நம்ம எங்கே ரெஸ்ட் பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். மிகவும் ஓப்பனான இடத்துல ரெஸ்ட் பண்ணுவோமா? காட்டு பகுதியில் ரெஸ்ட் பண்ணுவோமா? இளைப்பாறுவோமா? நம்ம மைதானத்தில் இளைப்பாறுவோமா? இல்லை, ஒரு பாதுகாப்பான இடத்தில் நாம் இளைப்பாறுவோம். மிகவும் நம்பகமான இடத்தில் நாம் இளைப்பாறுவோம். நம்முடைய இயேசுவானவர் நம்பகமான நபர். அவர் வாக்கு தந்த பண்ணினவராயிருந்தால் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மை அழைத்தவராயிருக்கிறபடியினால் அழைத்தவராயிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். He is faithful. You can trust in his faithfulness. Hallelujah. அப்படியாக அங்கே இருக்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும்
அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டான். தாய்மாமனிடத்தில் போகிறான். எல்லாவற்றையும் அங்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், அநேக வருடங்களாக அந்த லாபான் என்ற தாய்மாமனிடத்தில் வேலை செய்து அவனுடைய 2 பெண் பிள்ளைகளை அவன் மனைவியாக கொண்டு அநேக பிள்ளைகளோடு கூட 2 பரிவாரங்களோடு கூட அவன் திரும்பி வருகிறான். யோசித்து பாருங்கள், போனது வெறும் கையும் கோலுமாய் தான், ஒரே ஒரு குச்சி தான் இருந்தது அவன் கையில், ஒன்றுமே இல்லை. ஆனால் திரும்பி வரும்பொழுது 2 பரிவாரங்களோடு கூட கடந்து வருகிறான். ஆனால் இப்பொழுது ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவன் ஏமாற்றி போன அந்த ஏசா என்ற அண்ணன் அவனை தேடி வருகிறான், அவனை சந்திக்கும்படியாக எதிர்கொண்டு வருகிறான் என்று சொன்ன பொழுது அவனுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஏமாத்தினதான், அவன் எல்லாரையும் ஏமாற்றி கொண்டிருந்தான். அப்பொழுது யாபோக்கு என்ற ஆற்றங்கரையிலே ஒரு தூதனோடு கூட தேவனோடு கூட நேருக்கு நேராக ஒரு யுத்தம் நடக்கிறது. தனிமையில் இருக்கிறான். எல்லாவற்றையும் ஆற்றுக்கு அந்த பக்கமாக விட்டுவிட்டு யாக்கோபு தனிமையில் இருக்கும் பொழுது தேவன் அவரை சந்திக்கிறார். எல்லோரும் சொல்லுங்க, தேவன் தனிமையில் இருக்கும் பொழுது சந்திக்கிறார். நானும் நீங்களும் தேவனை தனிமையில் எந்த தினத்தில் சந்தித்தோம் பிரியமானவர்களே? சந்தித்திருக்கிறோமா? எப்போ சத்தம் குறையுதோ அப்போதான் தேவனுடைய சத்தம் கேட்கும். எப்போ நம்முடைய ஸ்க்ரீன் எல்லாம் அடைக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய கண்கள், இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கும். நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுங்க பிரியமானவர்களே. இந்த உலகத்தின் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தோம்னால் நிச்சயமாக ஓடிக்கிட்டே தான் இருப்போம். ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்காது. இந்த வேலையை முடிச்சுட்டு உட்காரோம், இந்த வேலையை முடிச்சுட்டு ஜெபம் பண்ணுவோம், இந்த வேலையை முடிச்சுட்டு உபவாசம் பண்ணுவோம், இந்த காரியத்தை முடித்து நான் சபைக்கு போவேன், இந்த காரியங்களை முடித்து விட்டு நான் மற்றவர்களுக்காக திறப்பின் வாசனை ஜெபிப்பேன் என்று சொன்னால் அது நடக்கிற காரியம் கிடையாது பிரியமானவர்களே. நேரத்தை நாம் குறித்து தேவனுடைய சந்நிதியிலே தனிமையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் என்ன நடக்கும்? அங்கு யுத்தம் நடக்கிறது. அங்கு யாக்கோபு அந்த யுத்தத்தை மேற்கொள்ளுகிறான். அப்போ அவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவர் உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், என்னுடைய பெயர் யாக்கோபு. நீ சொன்னது கரெக்டாக தான் இருக்குப்பா, ஆனால் இன்னையிலிருந்து உன்னுடைய பெயர் யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் தேவனுடைய சந்நிதியில் தனிமையில் இருக்கும் பொழுது, போராடி ஜெபிக்கும் பொழுது, கண்ணீரோடு கூட ஜெபிக்கும் பொழுது, இருதய நொறுக்கத்தோடு கூட ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய நிலைமையை அவர் மாற்றுவார். பிரியமானவர்களே, நாம் நினைத்ததை காட்டிலும் அதிகமாக அவர் மாற்றுவார். நாம் கேட்பதை காட்டிலும் அதிகமாய் நாம் மாற்றுவார். நம்முடைய அருகதையை காட்டிலும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவன் இஸ்ரவேலானான். அப்பொழுது சூரியன் உதித்தது. அந்த இடத்துக்கு பெனியேல் என்று அவன் பெயரிட்டான். பெனியேல் என்றால் தேவனுடைய முகம் என்ற அர்த்தம். அங்க பெத்தேல்ல சூரியன் அஸ்தமித்தது கர்த்தரின் அந்த தேவனுடைய வாசல் என்று அங்கு சொல்லப்பட்டது. இங்கு சூரியன் உதித்தது, அங்கு தேவனுடைய முகச்சாயல் என்று அதனுடைய அர்த்தமாயிருக்கு. அப்படி என்றால் என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? நானும் நீங்களும் தேவனுடைய முகத்தை பார்க்கிறவர்களாக, அவருடைய நன்மைகளை அல்ல, அவருடைய அதிசயங்களை அல்ல, அவருடைய அற்புதங்களை அல்ல, அவருடைய விடுதலையை அல்ல, அவருடைய சுகத்தை அல்ல, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற எல்லா விதமான பொக்கிஷங்களை அல்ல பிரியமானவர்களே, மாறாக தேவனே நீர்தான் என்னுடைய பொக்கிஷம். நெஞ்சோடு கூட கைகளை வைத்து சொல்லுவீர்களா? தேவனே நீர்தான் என்னுடைய பொக்கிஷம், நீர்தான் என்னுடைய பொக்கிஷம். எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 40வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். You can trust in God and you can make your trust your God as a trust. Hallelujah. ஆண்டவரே நீர்தான் என்னுடைய நம்பிக்கை. உண்மையில் நான் நம்பிக்கை வைக்கிறது வேற காரியம், அது இரண்டாவது காரியம். பிரதானமான காரியம், மேலான காரியம், அது முதன்மையான காரியம் என்னவென்றால், ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை நீர்தான். ஆண்டவர் நீர்தான் என்னுடைய நம்பிக்கை. உண்மையில நம்பிக்கை வைக்கிறத விட காட்டிலும் நீர் என் நம்பிக்கையாக இருந்தால் போதும் பிரியமானவர்களே என்று நாம் போதும் தேவனே என்று சொல்லி அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது, அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நாம் நினைத்ததை காட்டிலும் மேலாக அவர் நம்மை மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய சரண்டர், அதுதான் நம்மை முற்றிலுமாய் சரண் அடைவது. ஹல்லேலூயா.
அப்படி சரண அடையும் பொழுது என்ன நடக்கும் பிரியமானவர்களே? அடுத்தது டி ஆர் we have to release our control, we have to embrace his word and we have to surrender ourselves, and T we have to transform our mind. நம்முடைய சிந்தனைகளை மாற்ற வேண்டும், நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும். நம்முடைய எல்லா விதமான அந்த எண்ணங்களை மாற்றும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள் மாறும், உங்களுடைய செயல்கள் மாறும், உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை மாறும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய சிந்தனையில் தான் சத்ருவானவன் செயல்படுவான். பாவம் பிறப்பதற்கு முன்பதாக அது எங்கே விதையாய் விதைக்கிறான் தெரியுமா? நம்முடைய சிந்தனையில் தான் விதைக்கிறான். அந்த சிந்தனைகளை வைத்து நீங்கள் அப்படியே அதை வளர்த்தி கொண்டிருந்தால் அது பாவத்தை நீங்கள் கர்ப்பம் தரித்து அது கருவாய் அதை பெற்றெடுக்கும் பொழுது அது பாவமாய் வெளியே வரும். அதனால் உங்களுடைய சிந்தனைகளை ஆண்டவரே இன்னைக்கு கழுவும் ஆண்டவர். எல்லோரும் தலைமேல் கைகளை வைத்து சொல்லுங்கள், இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் பிரபஞ்சத்திற்கு அனுசரித்து அல்ல. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரித்து என்னுடைய மனம் புதிதாக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய சிந்தனைகள் புதிதாக இருக்கட்டும். நீ சிந்திக்கிற விதமாய் சிந்திக்க, உம்முடைய அன்பினால் சிந்திக்க, உம்முடைய பரிசுத்தத்தால் சிந்திக்க, உம்முடைய கிருபையோடு சிந்திக்க, உம்முடைய இரக்கத்தோடு சிந்திக்க, உம்முடைய ஆவியானவரை நிறைவோடு சிந்திக்க, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவோடு சிந்திக்க எங்கள் மேல் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. இங்கு கூடி வந்திருக்க எங்களை ஒவ்வொரு இரத்தத்தால் கழுவுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா விதமான நிலைமைகளிலும் ஒரு அற்புதமான மாற்றத்தை நீ தருவதற்காய் நாங்கள் நன்றியோடுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி அவள் செய்த பொழுது இயேசுவானவர் அவளுக்காக வாதாடினார். மரியாள் மார்த்தாளுக்கு எதிராக ஒன்றும் பேச தேவை வரவில்லை. ஏனென்று சொன்னால் she was resting at the feet of Jesus Christ. Hallelujah. சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். எப்பொழுது பிரியமானவர்களே? அவருடைய சமூகத்தில் இருக்க. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று அங்கு நாம் வாசிக்கிறோம். இன்றைய தினம் நாம் வாசித்த சங்கீதங்களின் புஸ்தகம் 96வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அப்போ முதல்ல நம்ம என்ன சங்கீதம் வாசித்தோம்? சங்கீதம் 16:11. 1 நாளாகமும் 16:11 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இதே இது. எத்தனை பேருக்கு தெரியும்? 1 நாளாகமம், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 16 verse 11. Hallelujah. Thank you Lord. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். மார்த்தாள் அதுதான் செய்தான். கர்த்தரை அவர் வந்தார், அவள் சந்தோஷமா வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டாள், சந்தோஷமா அவளை நாடினாள். ஆனால் 2வது பாகத்தை பாருங்க, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். we have to seek him continually. We have to seek his presence continually. We have to seek his face continually என்றுதான் அதனுடைய அர்த்தம். நம்ம தொடர்ந்து நிறுத்தாமல் இடைவிடாமல் தடங்கள் இல்லாமல் அவரை தேட வேண்டும் என்று அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. 16:11 எவ்வளவு பிரதர்? 16 + 11 27. ஓகே, 27வது வசனம் வாசிங்க. அங்க மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. ஆமா, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க பாருங்கள், இப்ப 96வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனமும் இந்த 27வது வசனமும் ஒரே வசனம் தான். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. என்ன இருக்கிறது? அவர் பதிலா honor and majesty are before him and strength and gladness in his place. அது இவ்வளவும் ஆண்டவருடைய சந்நிதியில் தான் இருக்கிறது. அப்போ அவருடைய சமூகத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் பொழுது இவ்வளவான நன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. அப்படி சமூகத்திற்காக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம அவருடைய சந்நிதியிலாக அவருடைய வசனத்தோடு கூட நாம் மிகவும் பொறுமையோடு கூட மிகுந்த தாகத்தோடு கூட
மிகுந்த பசியோடு கூட, மிகுந்த நம்பிக்கையோடு கூட, மிகுந்த விசுவாசத்தோடு கூட, மிகுந்த கீழ்ப்படுதலோடு கூட, மிகுந்த எளிமையோடு கூட, தேவனே என்னோட பேசும் என்று சொல்லி நாம் கடந்து போகும்பொழுது அவர் நிச்சயமாய் நம்மோடு பேசுவார். பிரியமானவர்களே, நாம் அநேக வார்த்தைகளை சொல்லுவதை காட்டிலும் அவருடைய ஒரு வார்த்தை நமக்கு போதும். பிரியமானவர்களே, ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லலை. நிச்சயமாக நானும் நீங்களும் ஜெபிக்கணும். நாம் ஜெபிப்பதை காட்டிலும் அதிகமாக அவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்னிடத்தில் என்ன ஆலோசனை தருகிறார், அவர் எனக்கு என்ன அறிவுரை தருகிறார் என்று தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மார்த்தாளை நீங்கள் பார்க்கும் பொழுது அவள் அநேக பற்பல காரியங்களை செய்வதில் வருத்தம் அடைந்திருக்கிறாள் என்று அங்கே பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே பாருங்க, 119வது சங்கீதம் அதோட 25வது வசனம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அப்படின்னா my soul is clinging onto the dust. அப்போ உம்முடைய வசனத்தின் according to your word revive me என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்தை சார்ந்து இருக்கும் பொழுது, உலகத்தின் காரியங்களோடு கூட நம் காரியங்கள் நோக்கத்தோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமும் கவலையாய் தான் இருக்கும், தர்க்கமாய் தான் இருக்கும், கம்ப்ளைண்டாக தான் இருக்கும், அது பற்றாக்குறையாய் தான் இருக்கும், குறைவாய் தான் இருக்கும், நிம்மதி இல்லாமல் தான் இருக்கும். அதோடு பாருங்கள், இதனுடைய 36, 37 வசனம், 119வது சங்கீதம் 36, 37. என் இருதயம் பொருளாசையை சாராமல், அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை போல பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் சாரும்படி, அதோடு கூட சேர்ந்து இருக்கும்படி செய்யும். 37, மாயை பாராதபடி. மாயனா பிரியமானவர்களே என்ன அர்த்தம்? அதனுடைய மாயைன்னா என்ன அர்த்தம்? பேசாமல் இருக்கிறதா? ஆமாம், அந்த என்ன பபுள் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கானா டப்புன்னு காணாமல் போயிடும் இல்லைங்களா? இருக்கும் ஆனால் இல்லை, அந்த மாதிரி. அப்போ மாயை பாராதபடி, அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாம் மாயை தான், ஒழிந்து போகிற காரியம்தான், அழிந்து போகிற காரியம்தான், இல்லாமல் போகிற காரியம்தான் மாயை. அந்த காரியங்களை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில், எல்லாரும் சொல்லுங்க, உமது வழிகளில் என்னை உயிர்ப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? நானும் நீங்களும் தேவனுடைய சந்நிதியிலாய் கடந்து வரும் பொழுது அவருடைய வார்த்தைகளினால் நம்மை உயிர்ப்பிப்பார், நம்மை உற்சாகப்படுத்துவார், நமக்கு வேண்டிய ஆலோசனை தந்து அவர் வழி நடத்துவார். மத்தேயுவின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Whoever is weary and heavy laden, come unto me and I will give you rest. Hallelujah. அப்படின்னு என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? நம்ம எந்த பாரத்தோடு கூட இருந்தாலும் சரி, எந்த துயரத்தோடு கூட இருந்தாலும் சரி, எந்த வேதனையோடு கூட இருந்தாலும், தாங்க முடியாதபடி அநேக வருடங்களாய் நாம் சுமந்து கொண்டிருக்கிற வேதனையாக இருக்கலாம், கண்ணீரின் பாதையாக இருக்கலாம், அது பெருவெள்ளத்தின் அந்த 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 சத்ருவானவன் பெருவெள்ளத்தை போல வந்து கொண்டிருக்கிறதா இருக்கலாம், எந்த நிலைமையாக இருந்தால் நாம், தேவன் என்ன சொல்கிறார்? நீ என்னிடத்தில் வா, அப்பொழுது உனக்கு இளைப்பாறுதல். அவருடைய சமூகத்திற்குள்ளாய் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? இளைப்பாறுதல், ரெஸ்ட். அப்படி சமூகத்தில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கிறது என்ன? ரெஸ்ட். அந்த ரெஸ்ட்ல நாம் இருக்கும் பொழுது யூ அண்ட் ஐ ஷுட் லேர்ன் டு ரெஸ்ட் வெல். நல்லபடியாக இளைப்பாற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நல்லபடியாக இளைப்பாற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் சொல்றேன்னாக்கா, அநேகர் இங்கே சரியா தூங்குறது இல்லை. இல்லை நான் தூங்குறேன், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறது இல்லை. எப்போ தூங்குறேன்னாக்கா, இன்னைக்கு தூங்குறது இல்லை. நிறைய பேர் அடுத்த நாளைக்கு தான் தூங்குவாங்க, 12 மணிக்கு மேலே தான் தூங்குறாங்க. சரியா? அது சரி கிடையாது. அப்போது நல்லபடியாக நம்ம தூங்கணும். அப்படி தான் அதனுடைய இது. சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அதுதான் நாம் கற்றுக்கணும். ஆண்டவரே, நீர் தான் எனக்கு சுகமான உறக்கத்தை தருகிறது.
நல்ல உறக்கத்தை தருகிறவர் யார்? நம்முடைய தேவன் ஒருவர் தான். அதனால் அவருடைய சந்நிதியில் கடந்து சென்று ஆண்டவரே எனக்கு நல்ல இளைப்பாறுதலை தாரும் என்று சொல்ல வேண்டும். இரண்டாவதான ஆசீர்வாதம் என்னவென்று பார்த்தால், நம்முடைய அந்த சங்கீதம் 16, 11 பார்த்தா பரிபூர்ண ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். மூன்றாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரம் 1வது வசனம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திற்குள்ளாய் கடந்து வரும் பொழுது he gives you divine protection, தெய்வீகமான பாதுகாவல் அவர் நமக்கு தருகிறார். நான்காவதாக அவர் நமக்கு வேண்டிய கைடன்ஸ் அண்ட் டைரக்ஷன் தருகிறார். 73வது அதிகாரம் சங்கீதங்களின் புஸ்தகம் 73வது அதிகாரம் 23, 24வது வசனத்தை வாசிப்போம். 73, 20. ஆனாலும் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பாருங்க, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். இங்க என்ன பாருங்க, நான் ஆண்டவரே நான் உங்களுடைய வலது கையை பிடித்தேன்னு சொல்லலை. ஆண்டவர் நம்முடைய வலது கையை பிடித்திருக்கிறாராம். அதுதான் பெஸ்ட்டு. எத்தனை பேர் நீங்கள் திருவிழாலாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா, பையன் அப்பா கையை பிடிச்சிருப்பானா இல்லை அப்பா பையன் கையை பிடிச்சிருப்பானா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா மிஸ் ஆக மாட்டான்னு அர்த்தம். சிலவங்க வந்து தோளில் எடுத்து உட்கார வச்சுப்பாங்க இல்லைங்களா, தோல்லே உட்கார வச்சுப்பாங்க சைஸுக்கு அனுசரித்து இல்லைங்களா. ரொம்ப பெரிய பையனாக இருந்தால் வைக்க முடியாது. அப்போது அதுபோல் நானும் நீங்களும் தேவனுடைய கரங்களை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய கரங்களை ஒப்புவிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? we have to submit ourselves. ஆண்டவரே, I humble myself, Lord. I submit myself, oh Lord. I surrender myself, oh Lord. முற்றிலுமா என்னை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி அவரை கரங்களாய் ஒப்புவிக்கும் பொழுது அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். எதற்காய் நடத்துகிறாராம்? உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளும்படியாக. He will receive us in glory. என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தான் நம்மை நடத்துகிறார். நம்மை சிட்சிக்கும்படியாக அல்ல, நமக்கு தண்டனை தர வேண்டும் என்று அல்ல பிரியமானவர்களே, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் அவரை கரம் பிடித்து அவர் நடத்துகிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடங்கல்களையும் மாற்றும்படியாகத்தான் இப்படியாக அவர் செய்கிறார். 97வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிட்டு. அவருடைய பிரச்சனத்தில் நாம் தங்கி இருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நாம் நம்மை நாமே தாழ்த்தி சமர்ப்பிக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் என்று சொல்லும் பொழுது நாம் பார்க்கிற அந்த பர்வதங்கள் உருகி போகும் பிரியமானவர்களே. நாம் காண்கிற அந்த கோலியாத்து எல்லாம் சிதறடிக்கப்படுவான், தோற்கடிக்கப்படுவான். நமக்கு எதிராக உயர்ந்திருக்கிற எரிகோ மதில்கள் கர்த்தர் தகர்த்து போடுவார். ஹல்லேலூயா. அந்த எரிகோ மதிலை எப்படியாக தகர்த்தார் என்று உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அவங்க அந்த கர்த்தர் சொன்னது போல பேசாமல் 7 நாள் அவர்கள் 13 முறை சுற்றினார்கள். 6 நாள் 6 ஒவ்வொரு முறை, 7வது நாள் 7 முறை, மொத்தம் 13 முறை சுற்றின பொழுது அந்த மதில்கள் இடிந்து விழுந்தது. அவர்கள் நேராக நடந்து போனார்கள். மதில்கள் இடிந்து அவர்கள் மேல் விழுந்தது என்று அல்ல. மதில் அப்படியே உட்காந்துருக்கு இல்லைங்களா. மதில் சின்ன மதில் இல்லை, அது மேலே 4 ரதங்கள் போகிற அளவுக்கு பெரிய மதில்கள், அது மேலே நிறைய வீடுகள்லாம் இருந்திருக்கிறது. அப்போது அவ்வளோ மதில் அப்படியே இறங்கி போகிற விதமாக நடந்தது. எப்படி பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாக கீழ்ப்படிந்து அவர்கள் துதித்து ஆர்வாரம் விட்ட பொழுது அந்த மதில் அப்படியே இறங்கி போனது. அவர்கள் நேராக கடந்து சென்று அந்த தேசத்தை, அந்த எரிகோ தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள் என்று பார்க்க நானும் நீங்களும் அப்படி தான் செய்ய வேண்டும்.
நமக்கு எதிராக எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கேட்டு கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் பிரியமானவர்களே. உங்களுக்கு நிச்சயமான வெற்றி. இந்த 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 மெசேஜினுடைய டைட்டில் என்ன தெரியுங்களா? ரெஸ்ட் இஸ் அஷ்யூர்ட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். நமக்கு அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில் நமக்கு இளைப்பாறுதல் நிச்சயம். அவருடைய சமூகத்தில் நமக்கு இளைப்பாறுதல் நிச்சயம். அந்த இளைப்பாறுதலில் கிடைக்கிற அந்த நன்மைகளை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பரிபூர்ண ஆனந்தம் கிடைக்கும், அவருடைய தெய்வீகமான பாதுகாவல் கிடைக்கும், அதுபோல பர்ஃபெக்ட் பீஸ், நித்தியமான அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அங்கு இயேசு அந்த கர்த்தரானவர் மோசேயின் இடத்தில் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், இளைப்பாறுதல் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். நம்ம அருமையான பாஸ்டர் ஐயா கடந்த வாரம் நம்முடைய இந்த மாதத்தின் ஆசீர்வாதமாக தந்த வசனம் ஞாபகம் இருக்கா யாருக்காதும்? இந்த மாதம்தான். மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம். தேவன் நமக்கு முன்பாக கடந்து சென்று எல்லா தடைகளை நீக்கி போடுறார். அது தடைகளை நீக்கி போடுனா பாருங்க, இங்கே நமக்கு முன்பாக சென்று நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். அப்போது அதற்கு தொடர்ந்து அந்த 14வது வசனத்தை தொடர்ந்து நீங்கள் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மோசே சொல்கிறார், ஆண்டவர் நீங்கள் கூட வந்தால் மட்டும்தான் நாங்கள் போவோம், நீங்கள் இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம். அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அப்படியே போகவில்லை, வாக்கு தத்தம் செய்தவரையும் கூடவே கொண்டு சென்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அது நம்முடைய வாழ்க்கையில் வாஸ்தவமாக உண்மையாக மெய்யாய் அது வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் வாக்குத்தத்தம் பண்ணினரும் நம்மோடு கூட இருக்க வேண்டும், நாம் வாக்குத்தத்தம் பண்ணினரோடு கூட இருக்க வேண்டும் என்று அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. தொடர்ந்து இதற்கு கடைசியாக ஒரே ஒரு விசேஷமான காரியம், 1 யோவான் 5வது அதிகாரம் 11-12 வசனம். 1 யோவான், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறார் என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்படின்னு என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? இங்கு பாருங்கள், நாம் தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து வரும்பொழுது இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, நித்திய ஜீவனை தரும்படியாகவும், நித்திய ஜீவன் என்ற அந்த ஆசீர்வாதம் நமக்கு அருளும்படியாகவும், நித்திய ஜீவன் என்ற ஆசீர்வாதம் நம்மை சுதந்தித்து கொள்ளும்படியாகவும் தான் அப்படி சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும். எப்படியாக இருக்க வேண்டும்? தேவன் நாம எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். எனக்கு உங்களுக்கு நித்திய ஜீவனாய் இயேசுவானவர் தந்திருக்கிறார். அதனால் அவருடைய சந்நிதியிலாய் கடந்து வரும் பொழுது எனக்கு அதை தாரும், இதை தாரும், அப்படி செய்ய இப்படி செய்ய என்று சொல்வதை காட்டிலும் அதிகமாக, தேவனே இதோ அடியேன் ஆண்டவரே, நீ எப்படி சொல்லுகிறீரோ அப்படியே நான் செய்கிறேன், எப்படி வாழ சொல்லுகிறீரோ அதை நான் சொல்லுகிறேன், எனக்கு எவ்வளவு தந்தீரோ அதில் நான் திருப்தியோடு கூட நீ என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாத்திரத்தை நிறைந்து வழியத்தக்கதாய் தரும் பொழுது அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறுவேன் ஆண்டவரே. குறைவாய் அல்ல நிறைவாய் எனக்கு தாரும் ஆண்டவரே, அற்பமாய் அல்ல சொற்பமாய் அல்ல ஏராளமாய் தாராளமாய் எனக்கு தாரும் என்று சொல்லி அவரிடத்தில் நம்மை சமர்ப்பிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறுதல் நிச்சயம். In his presence rest is assured. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, in his presence rest is assured. கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறுதல் நிச்சயம். நீங்கள் அதனால் கலங்காமல் இருங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் ஒன்றும் கலங்க வேண்டாம், நீங்கள் ஒன்றும் கலக்கமடைய வேண்டாம். ஏனென்று சொன்னால் எனக்காகவும் உங்களுக்காகவும் யுத்தம் செய்கிற தேவன் அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது, எனக்காக இருக்கும் பொழுது எனக்கு எதிராக நிற்பவன் யார்? நாம் எதிராக நிற்கக்கூடாது. நம்முடைய ஆசீர்வாதத்திற்கே நாம் தடங்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்த்து, தேவனே ஏதாவது குற்றங்கள் இருக்கிறதா, குறைகள் இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கையில் மீறுதல்கள் இருக்கிறதா, அக்கிரமங்கள் இருக்கிறதா, கரைகள் இருக்கிறதா,
பாவத்தின் ஏதாவது ஒரு தீட்டு இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்து தேவனண்டை முற்றிலுமாய் நம்ம ஒப்பு வைக்கும் பொழுது அவர் நம்மை கழுவி சுத்திகரித்து அவர் வல்லமையாய் அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க அந்த இளைப்பாறுதல் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்முடைய இன்னொரு வசனம் இருக்கிறது, எபிரேயரின் புத்தகம் 4வது வசனம். அங்குதான் இளைப்பாறுதலை குறித்து மிகவும் அருமையான ஒரு 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 வசனம். அந்த அந்த அதிகாரம் முழுவதுமே இளைப்பாறுதலை குறித்து தான் இருக்கும். இந்த எபிரேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம் மட்டும் வாசிக்கிறேன். விசுவாசித்தவர்களாகிய நாமோ எதில் விசுவாசித்திருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். எதில் விசுவாசித்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்தார், எனக்காகவும் உங்களுக்காகவும் சகலத்தையும் அவர் மரணதான் அந்த பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்ட விசுவாசிக்கிறீங்களா? மருத்துவரிலிருந்து இயேசு அந்த பிதாவானவர் அவரை உயிர்த்தெழ செய்தார் என்று விசுவாசிக்கிறீங்களா? இது ரெண்டும் செஞ்சீங்கன்னா வாயினால் அறிக்கை செய்யுங்களா, கர்த்தர் இந்த இயேசுவானவர் என்னுடைய கர்த்தர் என்று அறிக்கை எடுக்கிறீங்களா? வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தினால் விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த 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 நன்மையில் நாம் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் நம்மை நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி வண்ணமாக ஜெபித்து விட்டு பாஸ்டர் இடத்தில் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். அப்போ என்னுடைய ஜெபமும் உங்களுடைய ஜெபமும் ஒன்றாக தான் இருக்க வேண்டும். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.